சச்சின் அ பில்லியன் ட்ரீம்ஸ். முதல்ல சச்சின் பற்றி ஒரு பயோபிக் வருதுன்னு சொன்னப்போ யார் சார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வச்சோம். அப்புறம் தான் இது பயோகிராஃபிக்கல் ட்ராமா அப்படின்னாங்க. அப்படின்னா உண்மையும் பொய்யும் கொஞ்சம் கலந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ சச்சினாவே இந்த படத்துக்கு உள்ளே வரப்போகிறாரு. அவரோட சின்ன வயசு விஷயங்களை சின்ன பையன் மூலமாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வர போகிறாங்க. 1983 இந்தியா வேர்ல்ட் கப் முதல் தரம் ஜெயிச்சப்போ சச்சினுக்கு 10 வயசு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சச்சினோட வாழ்க்கையை பற்றின ஒரிஜினல் கிளிப்பிங்ஸ், ஒரிஜினல் இன்டர்வியூ பைட்ஸ், அவர் கூட விளையாண்ட பிளேயர்ஸ் அவங்க சச்சின் பற்றி பேசுகிற விஷயங்கள், சச்சினோட கோச் பேசுகிற விஷயங்கள், சச்சினோட குடும்பம் பேசுகிற விஷயங்கள், சச்சின் பற்றி மற்றவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு படத்தில் ஒரு கோர்வையாக நமக்காக ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாங்க சார். தோனி படத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் சச்சினோட தீவிரமான ஃபேன்ஸுக்கு கூட பார்க்க கிடைக்காத கிளிப்பிங்ஸ், அவரை பற்றின விஷயங்கள் இந்த படத்தில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஸோ மே மாதம் வரைக்கும் தலைவர் தரிசனத்துக்கு கொஞ்சம் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும். அம்புட்டுத்தியா சரி, மே மாதம் வரைக்கும் காத்துட்டு இருக்கலாம். இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது? உண்மையில் முதல் தடவை இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு டாக்கு ட்ராமா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தது கிடையாது இல்லையா? அதாவது இங்கிலீஷில் பல விஷயங்கள் வந்திருக்கு. ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா ஜான் எஃப் கெனடி அவரை பற்றின நிறைய படங்கள், JFKன்னு ஒரு படம் வந்திருக்கு. அப்புறம் நம்ம மைக்கேல் ஜாக்சன் அவரை பற்றின ஒரு படம் வந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கதையாக இருக்காது. ஆனால் அந்த லெஜெண்ட்ஸ் பற்றின உண்மையான விஷயங்களை ரத்தமும் சதையுமா ஒரிஜினல் கிளிப்பிங்ஸோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் நம்ம சச்சின் டெண்டுல்கர், அவரை பற்றின ஒரு படம் வேற ஒரு விதமாக இருக்க போகுது. ஸோ தயவு செஞ்சு இந்தியன் மூவிஸை பார்க்குற ஒரு மைண்ட் செட்டோட உள்ளே வந்துடாதீங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக அந்த ட்ரெயிலர் சொல்லுது சார். அது மட்டும் நான் சொல்லியே ஆகணும்.